வணக்கம். நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை சந்திச்சிருப்போம். ஒரு சின்ன வேலை, ஆனா அது ஒரு பெரிய டெக்னாலஜி போராட்டமா மாறிடும். அப்படி ஒரு கதை தான் இது. ஒரு சிம்பிளான தேவையில ஆரம்பிச்சு, வேலை செய்யாத கருவிகள், குழப்பமான அக்கவுண்ட்கள்னு பல தடைகளை தாண்டி கடைசியா எப்படி ஒரு தீர்வு கிடைச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே இந்த ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆங்கில யூடியூப் வீடியோவை பார்த்து அதுல இருக்கிற விஷயத்த தமிழ்ல புரிஞ்சுக்கணும், இது அவரோட வேலைக்கு ரொம்ப முக்கியம். கேட்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு வேலை மாதிரி தானே இருக்கு. அவரோட பிளான் இதுதான். சிம்பிளா 4 ஸ்டெப். முதல்ல யூடியூப் லிங்க் எடுக்கணும், அப்புறம் அதுல பேசுறத அப்படியே எழுத்தா மாத்தணும், அந்த எழுத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இப்படிதான் நினைச்சாங்க. ஆனா நிஜத்துல நடந்ததுதான் பெரிய ட்விஸ்ட். இந்த வேலையை முடிக்க அவர் ஒரு டெக்னாலஜி கருவியோட உதவியை நாடினார். வீடியோல பேசுறத எழுத்தா மாத்திட்டா அப்புறம் அதை நம்ம தாய்மொழியான தமிழ்ல மொழிபெயர்க்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? அதுதான் அவரோட ஐடியா. இங்கே தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டூல் உள்ள வருது. இதோட வேலை என்னன்னா, வீடியோல பேசுற வார்த்தைகளை ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்டா மாத்துறது. இந்த டெக்ஸ்ட் மட்டும் கிடைச்சா போதும், மீதி வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். இதுதான் பிளானோட முதல் படி. ஆனா நாம ஒன்னு நினைச்சா வாழ்க்கை வேற ஒன்னு நினைக்கும் இல்லையா? ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து தெளிவான பதிலுக்கான பயணம் எப்போதுமே நேரா இருக்காது. இங்கேயும் அதுதான் ஆச்சு. பிளான் போட்ட பாதை ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜமான பயணம் பல வளைவுகளோட தான் இருந்துச்சு. இப்பதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. எல்லாம் சரியா போகுதுன்னு நினைச்ச நொடியல முதல் பிரச்சனை வந்து நின்னுச்சு. முதல்லயே ஒரு அடி. ப்ளூடூத் மவுஸ் வேலை செய்யல. இது பார்க்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இதுதான் அடுத்தடுத்து வரப்போற பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. சரி, மவுஸ் போனா போகுதுன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை. கம்ப்யூட்டர்ல இருந்து சத்தமே வரல. வால்யூம், கேபிள், செட்டிங்ஸ்னு எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு விதமான பதட்டம் உருவாயிடுச்சு. இப்படி ஒன்று மேல ஒண்ணா வந்து விழுந்துச்சு. வேலை செய்யாத மவுஸு, சத்தம் வராத கம்ப்யூட்டர், ஆப்ஸ்ல லாகின் பண்ண முடியல, ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல ஒரு பெரிய குழப்பம், கடைசியா எந்த கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றதுனே தெரியாம ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எல்லாம் சேர்ந்து அவரை ரொம்பவே சோர்வடைய வச்சிருச்சு. அப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் ஹார்ட்வேர் இல்ல, உண்மையான வில்லன் வேற ஒருத்தர். அதுதான் அக்கவுண்ட் குழப்பம். பல கூகுள் அக்கவுண்ட்ஸ் இருந்ததுனால எந்த அக்கவுண்ட் எதுக்குன்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தாரு. பிரச்சனையின் அசல் காரணத்தை கண்டுபிடிச்சதும் தீர்வுக்கான வழி தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. ஸ்டோரேஜ் மற்றும் அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட்ல கவனம் செலுத்தினது தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். அவர் ஏற்கனவே ஒரு 100 ஜிபி பிளானுக்கு மாசம் 130 ரூபா கட்டிட்டு வந்தாரு. அந்த ஸ்டோரேஜும் கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா ஆசிரியர் அவருக்காக ஒரு சூப்பரான ஆஃபரை கண்டுபிடிச்சாரு. 3 மாசத்துக்கு வெறும் 11 ரூபா தான். 2 டெராபைட் சும்மா இல்ல, 2 டிபி. இது எவ்வளவு பெரிய அப்கிரேடுனா, இது அவரோட ஸ்டோரேஜ் பிரச்சனையை மொத்தமா காலி பண்ணிடுச்சு. ஒரு சின்ன ரூம்ல இருந்து ஒரு பெரிய அரண்மனைக்கு மாறின மாதிரி இருந்துச்சு இந்த மாற்றம். எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு நினைக்கும் போது இன்னொரு ட்விஸ்ட். காசு கட்டி அப்கிரேட் பண்ணியாச்சு, ஆனா ஸ்டோரேஜ் இன்னும் ஃபுல்லுனே காட்டுது. என்னடா இது, பணம் செலுத்தியும் ஏன் பலன் கிடைக்கல? மறுபடியும் குழப்பம். இங்க பாருங்க, இப்பதான் அந்த ஆஹா மொமெண்ட் வருது. அவங்க கிட்ட 2 அக்கவுண்ட் இருந்திருக்கு. ஒரு அக்கவுண்ட் கிட்டத்தட்ட ஃபுல்லா இருக்கு, அதுல எந்த புது சப்ஸ்கிரிப்ஷனும் இல்ல. ஆனா இன்னொரு அக்கவுண்ட்ல தான் அந்த 2 டிபி ஸ்டோரேஜ் இருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட காலியா இருக்கு. இத்தனை நாளா தப்பான அக்கவுண்ட்டை பார்த்துட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த பெரிய அக்கவுண்ட் குழப்பம் தீர்ந்ததும் மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பயனர் தன்னம்பிக்கையோட தனக்கு தேவையான கருவிகளை செட் பண்ண ஆரம்பிச்சாரு. மனசுல இருந்த குழப்பம் போனதும் புது விஷயங்களை கத்துக்கிறது சுலபமாயிடுச்சு. ஆசிரியர் உதவியோட ஓபிஎஸ் ஸ்டூடியோவை எப்படி செட் பண்றதுன்னு படிப்படியா கத்துக்கிட்டாரு. செட்டிங்ஸ் போறது, சரியான ஃபோல்டரை செலக்ட் பண்றதுன்னு இப்போ அவரால் ரொம்ப நம்பிக்கையா ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஒரு காலத்துல டெக்னாலஜியை பார்த்து பயந்தவர் இப்போ ஒரு புது கருவியை ஆள கத்துக்கிட்டாரு. ஆசிரியர் இன்னொரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸையும் சொல்லி கொடுத்தாரு. அது என்னன்னா, அடிக்கடி யூஸ் பண்ற வெப்சைட்டுகளுக்கு டெஸ்க்டாப்லே ஷார்ட்கட் உருவாக்கி வச்சுக்கிறது. இது ஒவ்வொரு தடவையும் தேடுற நேரத்தை மிச்சப்படுத்தும் இல்லையா? சரி, இந்த விரக்தியான பயணத்திலிருந்து கடைசியா அதிகாரம் பெற்றது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் டெக்னாலஜி பத்தின பாடம் மட்டும் இல்ல. அவரோட இந்த ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? டெக்னாலஜியோட போராடும்போது ஏண்டா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோணும். இந்த உணர்வு ரொம்பவே பொதுவானது. இந்த பயணத்தோட முக்கியமான பாடங்கள் இதுதான். முதலாவது, பெரிய டெக்னிக்கல் பிரச்சனைகளுக்கு பின்னாடி பெரும்பாலும் ஒரு சின்ன சிம்பிளான காரணம் தான் மறைஞ்சிருக்கும். 2வது, பொறுமையா படிப்படியா சொல்லி கொடுத்தா யார் வேணாலும் கத்துக்க முடியும். 3வது, ஒரு முக்கியமான பிரச்சனையை சரி செஞ்சா அது பல புது திறமைகளுக்கான கதவை திறக்கும். கடைசியா ஒண்ணு, விரக்தி அடைகிறது சகஜம், ஆனா தீர்வு நம்ம பக்கத்திலே தான் இருக்கும்னு மறக்காதீங்க.
இந்த கதை பொறுமையோடையும் பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிப்பதோட முக்கியத்துவத்தையும் நம்ம கத்துக் கொடுக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க சந்திக்க போற அடுத்த டெக்னாலஜி சவால் என்ன? அதை நீங்க எப்படி அணுக போறீங்க? யோசிச்சு பாருங்க.